உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலகம் ஏன் தீமையாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால், ஆமாம், ஏன் இந்த உலகம் இவ்வளவு தீமையால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது. அந்த பதிலை நான் சொல்ல, விவேகானந்தர் அவர்கள் கூறுகிறார். ஏன் இந்த உலகம் இவ்வளவு தீமையானதாக இருக்கிறது என்றால், அதற்கு அவர் என்ன கூறுகிறார் என்றால், தீமையை தீமையால் எதிர்க்காதே என்ற இயேசுநாதரின் போதனையை இந்த உலகம் கடைபிடிக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகம் இவ்வளவு தீமையுள்ளதாக இருக்கிறது என்று விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். தீமையை எல்லாரும் தீமையால் எதிர்க்கிறாங்க, அதை நன்மையால் தான் எதிர்க்க முடியும் அப்படின்ற போதனையை இயேசு பெருமான் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை ஏற்காததனால்தான் இந்த உலகம் தீமையாக இருக்கிறது என்று விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் அன்புமயமாக வேண்டுமென்றால், தீமையை விட்டு விலக வேண்டுமென்றால் இயேசு பெருமானிடம் நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். அப்போ விவேகானந்தர் சொன்னதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே என்றால், அப்படி என்ன இந்த இயேசு பெருமானிடம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்காமல் அவரிடம் நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று விவேகானந்தர் அவர்களால் கூற முடியாது. அவர் வாசித்ததை போல நீங்களும் வாசித்து பாருங்கள், பிறகு கூறுங்கள். இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.